வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2024 செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி பொதுவான பலன்கள். இந்த மாத கிரக அமைப்புகள் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன் மற்றும் ஆட்சி நிலையில் சூரியன். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் சிம்மத்திலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆவாங்க. கன்னிராசியில் கேது மற்றும் சுக்கிரன் நீச்ச நிலையில் கேதுவோடு சேர்க்கை பெற்று மாதத்தின் பிற்பகுதியில் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு ஆட்சி நிலையில் பயிற்சியாகும். கும்பராசியில் வக்ர நிலையில் சனி, மீன ராசியில் ராகு. இயற்கை நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் வியாதிகள் தொடர்புடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சமீப காலத்தில் நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளங்களால் சில பிரச்சனைகள் இருந்தது. ஸோ இந்த மாத அமைப்புகள் பார்த்திங்கன்னா காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களால் இந்த இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது அமையலாம். அதே போல் மக்கள் இந்த காலகட்டங்களில் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். பெரும்பாலும் மாதத்தின் முற்பகுதிகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் இருக்காது. மாதத்தின் பிற்பகுதிகளில் தான் பொதுவான சூழ்நிலைகளை பார்த்திங்கன்னா சில சஞ்சலங்களோடு காணப்படும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார ரீதியான விஷயங்கள் தான் கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல இந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாகவே விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் அந்த உடல்நல விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. புது வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஏதாவது தொற்றுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக கூட இருக்கலாம், அல்லனா அதுக்கான ஆரம்ப காலமாகவும் இருக்கலாம். அதாவது வெளியில் தெரியாமல் இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு மறைமுகமாகவே அதனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் வெளியிடங்களுக்கு போய் வரும்போது தான் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஆனால் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மக்களிடையே பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத வகையில் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சோஷியல் மீடியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரசாரமான பேச்சுவார்த்தைகள், விவாதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம். பரபரப்பாக ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் பற்றி அதிகமாக பேசிக்கொண்டே வருவாங்க. அதாவது நட்பு வட்டாரத்துக்குள்ளே பகைமை சூழக்கூடிய அமைப்புகள் தான் இந்த மாதம் காணப்படுது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா உலக நாடுகள் போர்க்கடிகளை தூக்கி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் டிக்ளேர் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உலக நாடுகள் இது வரைக்குமே பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைகள் மூலமாக அதில் எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் தாக்குதல்கள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படி தான் இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் இது போன்ற விஷயங்கள் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மக்களிடையே நட்பு பாராட்டக்கூடிய அமைப்புகள், சமாதானத்தை விரும்பக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதம் செயல்படாது. அதனால் ஏதோ ஒரு வகையில் பெரிய அளவிலே உலக நாடுகள் சார்ந்த விஷயங்களாலேயே பார்த்திங்கன்னா சில தேவையில்லாத பிரச்சனைகள், சங்கடங்கள் எழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக இந்த அரசாங்க ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தின் பிற்பகுதிகளில் கொஞ்சம் அதிக சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளே தென்படுது. அரசாங்க ரீதியான விஷயங்கள், அரசியல் ரீதியான விஷயங்கள், அரசு அதிகார ரீதியான விஷயங்கள் கூட மாதத்தின் முற்பகுதிகளில் ஒரு சாதகமான நிலைகளை எதிர்பார்க்க முடியும். எல்லாமே ஓகேஷாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் மாதத்தின் பிற்பகுதிகளில் இது சார்ந்த விஷயங்கள் அல்லது இவங்க வகையில் சங்கடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா அரசு மற்றும் அரசியல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அதிக கவனத்தை கையாள வேண்டியதாக இருக்கும். அரசாங்கங்களே கூட பார்த்திங்கன்னா சில பழி சொற்களுக்கும் பேசு பொருள் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். கல்வி சார்ந்த விஷயங்கள், விவசாயம் மற்றும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும். ஏன்னா சமீப காலத்தில் இது சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு சங்கடங்களை கொடுத்து வந்தது. மீடியாக்கள்லே பார்த்திங்கன்னா இவங்க சார்ந்த விஷயங்கள் தான் அதிக டாபிக்ஸாகவே இருந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாத அமைப்புகள் பார்த்திங்கன்னா இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருமளவில் சாதகமான நிலைகளில் தான் இருக்கும். கேளிக்கை சார்ந்த விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட், மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு தோய்வு நிலை அப்படிங்கிறது ஏற்படலாம். பட் மாதத்தின் பிற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். தொழில்துறை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாகவே இருக்கும். அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ஓவராலாக இந்த மாத அமைப்புகள் பார்த்திங்கன்னா மாதத்தின் முற்பகுதிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல நிலைகளில் இருக்குது. பொதுவாகவே எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் டெவலப்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். பட் மாதத்தின் பிற்பகுதிகள் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செயல்படும். இந்த காலகட்டங்களில் பொது விஷயங்களில் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.